Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் லாரா அத்தியாயம் 43. பிலடெல்பியா கர்டிஸ் இன்ஸ்டிடியூட்டில் பியானோ கற்றுக்கொண்ட நாட்கள் பிலிப்புக்கு நினைவுக்கு வந்தன. அப்போது அவனுக்கு வயது 16. அந்த ஊரில் அவன் தன்னந்தனியாக இருந்தான். சிநேகிதர்கள் எவரும் கிடையாது. ஊரின் ஒரு கோடியில் ஒரு பழைய கட்டிடத்தில் அந்த கழகம் இருந்தது. மாஸ்கோவில் இருந்த ஒரு சங்கீத கழகத்தைப் போல இதுவும் இயங்கியது. பல பிரபலமான இசை விற்பனர்கள் அங்கே தயாராகி இருந்தார்கள். அங்கே உங்களுக்கு தனிமையாக இருந்திருக்குமே என்று லாரா கேட்டான். இல்லை என்று அவன் வாய் சொல்லியதை தவிர அவன் அந்த நாளில் அவன் பட்ட துன்பங்கள், அதுவரை அவன் தன் வீட்டை விட்டு வெளியே வந்து வாசித்ததே கிடையாது. கர்டிஸ் இன்ஸ்டிடியூட்டில் அவனை பியானோ வாசிக்க சொல்லி கேட்டார்கள். பிறகே அவனை சேர்த்து கொண்டார்கள். அங்கே புதியதொரு வாழ்க்கை தொடங்கப் போகிறோம் என்பதும் இனி வீட்டுக்கு திரும்பவே போவதில்லை என்பதும் இடி போல அவன் உணர்வை தாக்கியது. விரைவிலேயே அவனுடைய இசைத்திறமை எல்லா ஆசிரியர்களுக்கும் தெரிந்தது. இசபெல் என்பவரும் ரூடால்ஃப் என்பவரும் அவனுக்கு பியானோ கற்றுத்தந்தார்கள். பியானோ வாசிக்க மட்டுமல்லாமல் அதன் சாஸ்திரம், ஹார்மனி, ஆர்கெஸ்ட்ரேஷன், ஃப்ளூட் முதலிய பல துறைகளையும் அவன் பயின்றான். வகுப்பு இல்லாத போது மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து இசை நிகழ்ச்சிகள் செய்தான். எதை மிக வலுக்கட்டாயமாக 3 வயது முதல் பயின்று வந்தானோ அந்த பியானோ இன்று அவனுடைய வாழ்க்கையின் மையமாயிற்று. பியானோ என்பது அவனுக்கு ஒரு மந்திர கருவி போலாயிற்று. அதில் விரல் வைத்து காதலையும் தாபத்தையும் அவன் கண்டுகொண்டான். உலகம் மொத்தமும் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியாக அது விளங்கிற்று. எனக்கு 18 வயதான போது டெட்ராய்ட் சிம்பனியில் சேர்ந்து என் முதல் கச்சேரி செய்தேன் என்றான். பயமாக இருந்ததா? பயமா? காலோடு தலை நடுங்கி போனேன் என்று பிலிப் நினைத்து கொண்டான். நண்பர்களின் குழுவுக்கு முன்னால் வாசிப்பது வேறு, பொதுமக்கள் நிரம்பி வழி மன்றத்தில் வாசிப்பது வேறு. அதுவும் இவன் வாசிப்பதை கேட்பதற்காக பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி அளவா அவர்கள் வந்திருந்தார்கள். இருப்பு கொள்ளாமல் அரங்கத்தின் பின்புறம் உள்ள அறையில் கையை பிசைந்து கொண்டு குறுக்கும் நடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான் அவன். அரங்க மேனேஜர் வந்து அவன் கையை பிடித்து, போ, நீ வாசிக்க வேண்டிய நேரம் வந்தாயிற்று என்றார். அறைக்குள் இருந்து வெளிப்பட்டு அரங்கத்தை அடைந்த போது அவையினர் அவனை வரவேற்று கரகோஷம் செய்தார்கள். அந்த நிமிடத்தை அவனால் மறக்கவே முடியாது. பியானோவின் முன்னே உட்கார்ந்தான். அந்த கணமே அவனுடைய அச்சமும் கூச்சமும் பறந்தோடின. அதன் பிறகு அவன் வாழ்க்கை ஒரு நீண்ட இசை நிகழ்ச்சிகளின் தோரணமாக ஆகிவிட்டது. ஐரோப்பாவெங்கும் ஆசியாவெங்கும் அவன் சுற்றுப்பயணம் செய்தான். சுற்றுப்பயணம் அவனுடைய கீர்த்தி ஓங்கியது. இசைக்கலைஞர்களுக்கு மேனேஜராக இருந்த அனுபவம் பெற்றிருந்த வில்லியம் என்பவர் அவனுக்கு மேனேஜராக இருக்க இசைந்தார். 2 வருடம்தான் பிலிப்புக்கு அபார கிராக்கி ஏற்பட்டுவிட்டது. லாராவை நோக்கி புன்னகை செய்தார் பிலிப். ஆம், இப்போது கூட நிகழ்ச்சி ஆரம்பமாகும் முன்னாலே எனக்கு பயமாக தான் இருக்கு என்றான். சுற்றுப்பயணம் போகிறீர்களே, அப்போது எப்படி இருக்கிறது? அது கொஞ்சம் கூட டல் அடிக்காத விஷயம். ஒரு முறை பிலடெல்பியா சிம்பனியுடன் பிரசல்ஸுக்கு போவதாக திட்டம். ஆனால் மூடுபனி காரணமாக விமானத்தளத்தை மூடிவிட்டார்கள். டாக்ஸியில் ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையத்துக்கு போனோம். ஆனால் அங்கே எங்களுக்கு ஏற்பாடு செய்திருந்த விமானம் ரொம்ப சின்னது. எங்கள் லக்கேஜ்கள், வாத்திய கருவிகள் இந்த 2இல் ஏதாவது ஒன்று தான் எடுத்து போக முடியும் என்று சொன்னார்கள். வேறு வழி இல்லாமல் லக்கேஜ்களை விட்டு லண்டனுக்கு போனோம். நிகழ்ச்சி ஆரம்பத்துக்கு நேரத்துக்கு சரியாக லண்டனை அடைந்ததால் அழுக்கு ஜீன்ஸ், அழுக்கு சட்டை, முகஸ்வரம் பண்ணிக்கொள்ளாத மூஞ்சி, இத்துடன் தான் இசை நிகழ்ச்சியை தொடர்ந்தோம். லாரா சிரித்தார். ஆனால் ஆடியன்ஸ் அதை ரசித்திருப்பார்கள் இல்லையா? ஆமாம். இன்னொரு சமயம் இந்தியானாவுக்கு போயிருந்த போது என் பியானோ ஒரு அறைக்குள் மாட்டிக்கொண்டு விட்டது. அதை திறப்பதற்கான சாவி யாரிடமும் இல்லை. கடைசியில் கதவை உடைத்தோம். லாரா கிளுகிளு என்று சிரித்தான். பிலிப் தொடர்ந்தான். போன வருஷம் ரோமில் ஒரு கச்சேரி. ஒரு சங்கீத விமர்சகர் எழுதியிருந்தார். கடைசி பகுதியில் பீத்தோவனை குட்டிச்சவராக்கி விட்டதாக எழுதினார். ஐயோ, அக்கிரமமாக இருக்கிறதே என்றாள் லாரா அனுதாபத்துடன். அதெல்லாம் வேடிக்கை. அன்று நான் விமானத்தை தவற விட்டதால் ரோமுக்கு போகவும் இல்லை, கச்சேரி செய்யவும் இல்லை. லாரா அவனை நோக்கி ஆவலுடன் குறிந்தாள். இன்னும் சொல்லுங்கள். ஒரு முறை பியானோவின் பாகம் கழன்று போனதையும் இன்னொரு முறை மேடையிலிருந்து பியானோ வழுக்கி கொண்டிருந்ததையும் அவன் விவரித்தான். தன் இசை நிகழ்ச்சிகளை குறித்து பேசும்போதெல்லாம் அவன் குரலில் உற்சாகம் துள்ளியது. நான் ரொம்ப அதிர்ஷ்டம் செய்தவன். இந்த உலகத்தில் இருக்கும் ஜனங்களை அப்படியே அலாக்கா தூக்கி இசையுலகத்துக்கு கொண்டு செல்வது என்பது அற்புதமான அனுபவம். அவையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கனவை ஏற்படுத்தி தருகிறது சங்கீதம். அறிவில்லாத இந்த உலகத்தில் அறிவுடன் இருக்க ஒரே விஷயம் சங்கீதம் தான் சில சமயம் எனக்கு தோன்றது.
என்று சொல்லி தனக்குத்தானே சிரித்து கொண்டான் பிலிப். நான் ரொம்ப படாடோபமாக பேசுகிறேன்ல, ஒருவேளை? இல்லை, லட்சக்கணக்கான மக்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சியை வழங்குறீங்க. நீங்கள் பியானோ இசைப்பதை கேட்டு நான் ஆனந்தம் கொள்கிறேன் என்று அவள் ஆழமாக நெடுமிச்சு விட்டாள். நீங்கள் டெடிசியின் இசையை வாசிக்கும் போது கடற்கரையில் உலாவுவது போல நான் உணர்கிறேன். தொலைவில் மிதந்து செல்லும் கப்பல்களின் பாய்மரங்களை பறப்பது போல எனக்கு தோன்றுகிறது என்றான். அவன் புன்னகையுடன் எனக்கும் அப்படித்தான் இருக்கும் என்றான். நீங்கள் ஸ்கேலட்டி இசைக்கும்போது எனக்கு நேபிள்ஸ் நகரத்தில் இருக்கிற போல இருக்கும். குதிரைகளும் வண்டிகளும் செல்லும் ஓசைகள் கேட்கும். தெருக்களில் மக்கள் நடமாடுவதை பார்ப்பேன். தான் பேசும்போது அவன் முகத்தில் மகிழ்ச்சியை கவனித்தது. பேராசிரியரிடம் தான் கேட்டு வைத்திருந்த எல்லாம் ஒப்பித்தாள். பாட்டாக்கின் இசையை நீங்கள் வாசிக்கும்போது என்னை நேரே மத்திய ஐரோப்பாவுக்கு அழைத்து போய்விடுகிறீர்கள். ஹங்கரி நாட்டு விவசாய மக்களை நான் பார்க்கிறேன். நீங்கள் ஓவியம் தீட்டுகிறீர்கள். அதில் நான் மூழ்கி போகிறேன். நீ ரொம்ப புகழ்கிறாய் என்றான் அவன். இல்லை, நான் சொல்லும் ஒவ்வொன்றும் என் உள்ளத்திலிருந்து வருகிறது. டின்னர் வந்தது. பல வகையான உணவுகள், பலவிதமான மதுபானங்கள். சாப்பிடும்போது பிலிப் சொன்னான், லாரா, என்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோமே, உன்னை பற்றி சொல்லு. நாடு புறாவும் பிரம்மாண்டமான கட்டடங்களை எழுப்புறாயே, உனக்கு எப்படி இருக்கிறது? ஒரு நிமிடம் லாரா மௌனமாக இருந்தால். அதை வார்த்தைகளில் விவரிப்பது கஷ்டம். நீங்கள் உங்கள் கைகளால் சிருஷ்டி செய்கிறீர்கள், நான் என் மனத்தால் சிருஷ்டி செய்கிறேன். கல்லையும் மண்ணையும் நானே என் கையால் எடுத்து கட்டிடம் கட்டுவதில்லையே தவிர கட்டிடம் கட்டுவதை சாத்தியமாக்குகிறேன். செங்கல்களையும் கான்கிரீட்டையும் உருக்கையும் கொண்டு நான் ஒரு கனவு காண்கிறேன். பிறகு அந்த கனவை வாஸ்தவமாக செய்கிறேன். நூற்றுக்கணக்கான பேருக்கு நான் வேலை சிருஷ்டி செய்கிறேன். ஆர்கிடெக்டுகளும் கொல்லத்துக்காரர்களும் டிசைனர்களும் தச்சர்களும் குழாய் தொழிலாளர்களுக்கும் வேலை தருகிறேன். என்னால் அவர்கள் தங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடிகிறது. மக்கள் வசிப்பதற்கு அழகான சுற்றுப்புறங்களை ஏற்படுத்தி தருகிறேன். அவர்கள் வசதியாக வாழும்படி செய்கிறேன். கவர்ச்சிகரமான ஸ்டோர்களை கட்டித் தருகிறேன். ஜனங்கள் அந்த கடைகளுக்கு சென்று தங்களுக்கு தேவையானதை வாங்கிக் கொள்கிறார்கள். எதிர்காலத்துக்கான நினைவு சின்னங்களை நான் எழுப்புகிறேன். வெட்கத்துடன் சிரித்தாள். ஒரு பிரசங்கமே பண்ணிட்டேன்ல. நீ பிரமாதமான பெண், அது உனக்கு தெரியுமா என்றான் அவன். நீங்கள் அப்படி நினைக்க வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் என்றாள் அவள். அந்த மாலை பொழுது மனோகரமாக கழிந்தது. தன் வாழ்க்கையின் முதல் தடவையாக காதலுக்கு ஆட்பட்டிருக்கிறோம் என்று அவள் உணர்ந்தாள். தான் கற்பனை செய்து வைத்திருந்தபடி எந்த ஆண்மகனும் வரப்போவதில்லை என்று அவள் எண்ணியிருந்தால் ஏமாற்றம் தான் தனக்கு மிஞ்சப் போகிறது என்று இன்று வரை அஞ்சியிருந்தாள். ஆனால் இதோ அவளுடைய கனவு வீரன் வந்து விட்டான். அவள் உள்ளம் பூரித்தது. வீடு திரும்பிய போது அவள் உள்ளமெல்லாம் பரபரத்து கொண்டிருந்தது. அவளால் தூங்க முடியவில்லை. சாயந்தரம் நடந்ததையெல்லாம் திரும்ப திரும்ப எண்ணி பார்த்து கொண்டாள். பேசிய ஒவ்வொரு சொல்லையும் மறுபடி மனத்துக்குள் அசை போட்டுக் கொண்டாள். நான் சந்தித்த மனிதர்களே பிலிப் ஈடு இணையற்றவன். டெலிஃபோன் மணி அடித்தது. புன்னகையுடன் எடுத்தான். பிலிப் என்று சொல்லத் தொடங்கினாள். ஆனால் கூப்பிட்டது பால் மார்ட்டின் தான். லாரா, பத்திரமா திரும்பி வீடு திரும்பிட்டியான்னு கேட்கத்தான் நான் ஃபோன் செய்தேன் என்றார் அவர். ஓ என்றார் லாரா. மீட்டிங் நல்லபடியாக நடந்ததா? அருமையா? நல்லது. நாளை இரவு நாம் சேர்ந்து சாப்பிடலாம். லாரா சிறிது தயங்கிவிட்டு ஆல்ரைட் என்றாள். ஏதாவது பிரச்சனை ஏற்படுமோ என்று அவள் மனம் எண்ணியது. அத்தியாயம் 44. அடுத்த நாள் காலை ஒரு டசன் சிவப்பு ரோஜாக்கள் லாராவுக்கு வீடு தேடி வந்தன. ஆக நேற்று இரவு சந்திப்பு பிலிப்புக்கு சந்தோஷமாக இருந்திருக்கிறது என்று எண்ணி மகிழ்ந்து போனாள் அவள். பூங்கத்துகளுடன் வந்திருந்த உரையை அவசரமாக கிழித்து கார்டை பார்த்தாள். அதில் கடை, இன்று இரவு நாம் சேர்ந்து உணவருந்துவதை அவருடன் எதிர்பார்க்கிறேன், பால் என்று எழுதியிருந்தது. ஏமாற்றம் லாராவின் இதயத்தை சுருக்கென்று தைத்தது. அன்று காலை பூரா பிலிப்பிடமிருந்து ஃபோன் வரும் என்று அவளுடன் காத்திருந்தால் ஏகப்பட்ட வேலைகள் காத்திருந்தன. ஆனால் அது எதிலும் மனம் செல்லவில்லை. 10 மணிக்கு கேத்தி உள்ளே வந்து, வேலை கேட்டு விண்ணப்பித்திருந்த செக்ரட்டரிகள் வந்திருக்காங்க, நீங்கள் இன்டர்வியூ செய்ய வேண்டும் என்றாள். ஒவ்வொருவராக அனுப்பு. 1/2 டசன் பெண்கள் வந்திருந்தார்கள். எல்லாருமே உயர்ந்த தகுதி பெற்றவர்கள். கர்ட்ரூட் என்ற பெண் தான் லாராவை கவர்ந்தாள். 30 வயது இருக்கும். அறிவு கூர்மையுடன் நாகரிகமாக இருந்தால் லாராவிடம் பயபக்தி கொண்டவள் என்று வெளிப்படையாக தெரிந்தது. அவளை பற்றி தகவல்களை படித்து பார்த்தால் லாரா சிறப்பாக இருந்தன. இதுக்கு முன்னால் நீ ரியல் எஸ்டேட் துறையில் வேலை பார்த்துருக்க போல இருக்கேன். ஆமாம் மேடம், ஆனால் உங்களை போன்ற ஒருவரின் கீழே வேலை பார்த்தது கிடையாது. உண்மையை சொல்வதென்றால் சம்பளமே வாங்கிக் கொள்ளாமல் நான் இங்கேயே வேலை பார்க்க தயார். லாரா புன்னகை செய்தாள். அதற்கு அவசியம் இருக்காது. உன்னை பற்றி நல்லபடி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அது போதும், வேலை செய், பார்க்கலாம். ரொம்ப நன்றி மேடம் என்று அவள் என்றபோது அவள் கன்னங்கள் கூச்சத்தினால் சிவந்து விட்டன. லாரா சொன்னாள், யாருக்கும் எந்தவித பேட்டியும் நீ கொடுக்கக்கூடாது. இந்த நிறுவனத்தில் நடைபெறும் எந்த விஷயத்தை பற்றியும் பேசக்கூடாது. அதற்கு சம்மதம் என்று கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டும். நிச்சயமா. உன் இடத்தையும் வேலையும் கேத்தி காட்டுவா. போய் வா. 11 மணிக்கு விளம்பரத்துறை நிர்வாகியான ஜெரி உடன்சென்ட்டுடன்
ஒரு மீட்டிங் இருந்தது. உங்கள் தகப்பனார் எப்படி இருக்காரு என்று விசாரித்தார் லாரா. இப்போ அதை சுவிட்சர்லாண்டில் இருக்கார், பிழைச்சி விடுறாரு என்று டாக்டர் சொல்கிறாங்க. அவர் குரல் தழுதழுத்தது. பிழைத்தார்னா அது உங்களால் தான். நம்மால் முடிந்தது செய்ய வேண்டியது தானே என்றார் லாரா. நல்லபடி குணமாகிடுவார், கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி என்று கூறுகையில் அவருக்கு தொண்டை அடைத்தது. உங்களுக்கு நான் என் நன்றியை சொல்வது என்று தெரியவில்லை. லாரா எழுந்து கொண்டாள். எனக்கு இன்னொரு மீட்டிங் இருக்கிறது. அவள் வெளியேறுவதை பார்த்தபடி வெகு நேரம் அங்கேயே நின்றிருந்தார். சரி. அடுத்த மீட்டிங் நியூ ஜெர்சியில் ஒரு கட்டிட காம்ப்ளெக்ஸில் கவனிக்கும் ஆர்கிடெக்டுகளுடன் இருந்தது. நன்றாக வேலை செய்திருக்கிறீர்கள் என்று பாராட்டிவிட்டு சில மாறுதல்களை சொன்னால், கட்டிடங்கள் கூரை பகுதி பிரமிட் போல இருக்க வேண்டும், உச்சியில் நெடுந்தூரத்துக்கு தெரியும்படி ஒரு பிரகாசமான விளக்கு எறிய வேண்டும். இதெல்லாம் ஒன்றும் சிரமம் இல்லையே. ஒன்றும் இருக்காது மேடம் என்றார்கள் அவர்கள். மீட்டிங் முடிந்தபோது இன்டர்காம் பஸ்ஸர் ஒலித்தது. ரேமண்ட் பேச வேண்டும் என்றார் கட்டிட ஃபோர்மேனில் ஒருவர். அர்ஜென்ட் விஷயமாம் என்றார் ஆப்ரேட்டர். லாரா டெலிஃபோன் எடுத்தார். என்ன விஷயம் ரேமண்ட்? ஒரு பிரச்சனை மிஸ் லாரா. சொல்லுங்கள். சிமெண்ட் பிளாக்குகள் ஒரு லோடு வந்திருக்கு, ஆனால் தரமாக இல்லை, வெடிப்பு இருக்குது. இவங்களை திருப்பி அனுப்பிட போகிறேன். முதல்ல உங்களுக்கு சொல்லிட வேண்டும்னு கூப்பிட்டேன். லாரா ஒரு நிமிடம் யோசனை செய்தார். ரொம்ப மோசமாக இருக்கா? ஓரளவு மோசம்தான். ஆனால் என் பாயிண்ட் என்னென்னா, எப்போது அவர்கள் நாம் குறிப்பிட்ட தரத்துக்கு சப்ளை செய்யவில்லையோ அவைகளை உபயோகப்படுத்த முடியுமா இல்லையா? முடியும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் செலவாகும். பரவாயில்ல, அதையே வச்சு சமாளிங்க. மறுமுனையில் சிறிது மௌனம் நிலவியது. சரிம்மா, நீங்கள் முதலாளி. லாரா ரிசீவரை திரும்ப வைத்தால். நகரில் சிமெண்ட் பிளாக் சப்ளை செய்பவர்கள் 2 பேர் தான் இருந்தார்கள். அவர்களை விரோதித்துக் கொள்வது தற்கொலைக்கு சமானம் என்று லாராவுக்கு தெரியும். மணி 5 ஆயிற்று. ஃபிலிப் அதுவரை கூப்பிட காணும். அவனுடைய அலுவலகத்துக்கு லாரா ஃபோன் செய்து, ஃபிலிப் ஆட்லர் ப்ளீஸ் என்றார். மிஸ்டர் ஃபிலிப் வெளியூருக்கு டூர் போயிருக்கார். என்ன விஷயம் சொல்லுங்கள். வெளியூர் போவதாக நம்மிடம் சொல்லவில்லை என்று லாரா நினைத்து கொண்டார். ஒன்றுமில்லை, தேங்க்ஸ், அவ்வளவுதான் என்று மனத்துக்குள் நினைத்து கொண்டார். குறைந்தபட்சம் இப்போதைக்கு அவ்வளவுதான். ஸ்டீவ் மர்ச்சிசன் கோபமாக உள்ளே வந்து சத்தம் போட்டார். லாரா அமைதியாக, என்ன உங்கள் பிரச்சனை என்று கேட்டார். நீ தான் பிரச்சனை. என் பிஸ்னஸில் யார் மூக்க நீட்டினாலும் எனக்கு பிடிக்காது. மிஸ்டர் கட்மனின் மியூச்சுவல் செக்யூரிட்டி கட்டிட விஷயமாக பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். அதே தான். உங்கள் கட்டிடத்தை காட்டிலும் என் கட்டிடம் நன்றாக இருக்கிறது என்று அவருக்கு தோன்றியிருக்கு. ஏன் தோன்றியிருக்கிறது? அவரை நீ மயக்கியிருக்க. இதோ பாருமா, ரொம்ப நாளாக நீ என் வழியில் குறுக்கே வந்து கொண்டே இருக்கிற. ஏற்கனவே உன்னை ஒரு முறை எச்சரித்துட்டேன். இனி எச்சரிக்க போகிறதில்ல. இந்த ஊரில் ஒன்று நீ இருக்கணும் அல்லது நான் இருக்கணும். 2 பேரும் இருக்க முடியாது. உன் கவர்ச்சி சமாச்சாரங்களை எல்லாம் வெளியே காட்டாத. காட்டினையும் அறுத்து வந்த வேகத்திலே வெளியேறினார் மர்ச்சிசன். அன்று இரவு தன் அப்பார்ட்மெண்ட்டில் பால் மார்ட்டினுடன் உணவருந்திய போது லாராவுக்கு சங்கடமாகவே இருந்தது. ஏதோ யோசனையாக இருக்கிறே, என்ன விஷயம் பேபி என்றார் பால் மார்ட்டின். லாரா புன்னகையை வருவித்துக் கொண்டு, ஒன்றுமில்லையே, எல்லா வேலைகளும் அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது என்றான். என் ஃபிலிப் தான் வெளியூர் போவதை சொல்லவில்லை என்று மனம் எண்ணியது. ரெனோவில் கசினோ வேலை இப்போது ஆரம்பமாகுது. அவடும் நானும் அடுத்த வாரம் அங்கே போகிறோம். 9 மாதங்களில் கசினோ திறந்துடலாம். 9 மாதங்களில் நீ ஒரு குழந்தையே பெற்றுக்கொள்ளலாம். லாரா வியப்புடன் அவரை நிமிர்ந்து நோக்கினாள். எனது? பால் மார்ட்டின் அவள் கையை பற்றி கொண்டார். லாரா, உன்னிடம் எனக்கு எத்தனை பைத்தியம்னு உனக்கு தெரியும். என் வாழ்க்கை நீ அடியோடு மாற்றியிருக்க. நம் வாழ்க்கை எப்படியோ அமைந்திருக்க வேண்டும். நமக்கு குழந்தைகள் பிறந்திருந்தால் அவ்வளோ நன்றாக இருந்திருக்கும். இதற்கு என்ன சொல்வது என்று லாராவுக்கு தெரியவில்லை. பேசாமல் இருந்தான். உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் என்றவர் பையிலிருந்து ஒரு நகைப்பட்டியை வெளியெடுத்தார். திறந்து பார். பால், நீங்கள் ஏற்கனவே ஏகப்பட்டது கொடுத்து விட்டீர்கள். திறந்து பாரேன். திறந்தாள். உள்ளே ஒரு பிரமாதமான வைர நெக்லஸ் இருந்தது. அருமையாக இருக்கிறது என்றாள். அவர் எழுந்து வந்து அவர் பின்னால் நின்றார். அவர் கரங்கள் தன் கழுத்தில் நெக்லஸை சூட்டுவதை உணர்ந்தாள். கழுத்திலிருந்து கீழிறங்கி அவர் கைகள் வருடின. கரகரத்த குரலில், வாலாரா என்றார். படுக்கையரை நோக்கி அவர் பின் தொடர்ந்தாள். அவள் எண்ணங்கள் சுழன்றன. என்றைக்குமே அவர் மீது அவளுக்கு காதல் இருந்ததில்லை. அவர் செய்யும் உதவிகளுக்கு பிரதி உபகாரமாகவே அவருடன் படுக்கையை பகிர்ந்து கொண்டிருந்தான். ஆனால் இப்போது அதெல்லாம் மாறிவிட்டது. ஃபிலிப்பிடம் அவள் காதல் வசப்பட்டிருக்கிறாள். இல்லை, நான் ஒரு முட்டாள். ஃபிலிப்பை இனிமேல் பார்க்க போகிறோமோ இல்லையோ. மெதுவாக மனமில்லாமல் உடைகளை களைந்தாள். அருகில் படுத்த பால் மார்ட்டின், பேபி, உன்னிடம் எனக்கு பைத்தியம் என்று முனகிய போது அவள் நிமிர்ந்து பார்த்தாள். அங்கே பால் மார்ட்டின் முகம் தெரியவில்லை, ஃபிலிப்பின் முகம் தெரிந்தது. எல்லா வேலைகளும் ஒழுங்காக நடைபெற்றுக் கொண்டிருந்தன. ரெனோ ஹோட்டல் வேகமாக புது வடிவம் பெற்றுக் கொண்டிருந்தது. உலகத்திலேயே மிக உயரமான கட்டிடமாக அவள் கட்டி வந்த லாரா கேமரன் டவர்ஸ் அட்டவணை பிரகாரம் முடிந்து கொண்டிருந்தது. லாராவின் கீர்த்தி ஓங்கிக் கொண்டிருந்தது. சென்ற சில மாதங்களில் பலமுறை ஃபிலிப்பை கூப்பிட்டு பார்த்தார். எப்போதும் அவன் சுற்றுப்பயணத்திலேயே இருந்தான். மிஸ்டர் ஃபிலிப்
பெய்ஜிங்கில் இருக்கார், மிஸ்டர் ஃபிலிப் பாரிஸில் இருக்கார், மிஸ்டர் ஃபிலிப் சிட்னியில் இருக்கார். எக்கேடோ கிடக்கட்டும் என்று எரிச்சல் ஏற்பட்டது லாராவுக்கு. அடுத்த 6 மாதங்களில் ஸ்டீவ் மர்ச்சிசன் பிடிக்க இருந்த 3 மனைகளை லாரா மடக்கிவிட்டார். ஹவர்ட் கவலையுடன் சொன்னார், லாரா, ஊரில் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? உன்னை ஒழிச்சு கட்டி விடுவதாக மர்ச்சிசன் சொல்கிறான். அந்த ஆளிடம் கொஞ்சம் தழைச்சி பேசுகிறது நல்லது. ரொம்ப அபாயமான எதிரி அவன் லாரா. நானும் அப்படிப்பட்டது தான் என்றாள் லாரா. அவன் வேறு ஏதாவது பிஸ்னஸுக்கு போகட்டும். லாரா, இது ஜோக் அடிக்கிற விஷயம் இல்லை. அவரை மறந்துட்டு வேலை பாருங்கள் ஹவர்ட். லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு மனையை பற்றி எனக்கு தகவல் கிடச்சிருக்கிறது. அது விற்பனை செய்ய போகும் விஷயம் இன்னும் வெளியே வரல. நாம் வேகமாக வேலை செய்தால் மடக்கி போட்டுடலாம். நாளை காலையில் நாம் புறப்படுவோம் என்றாள் லாரா. தொடரும்.